ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் சிண்டு குருவி ஒரு வாழைப்பழத்தோட்டம் வச்சுருந்துச்சு. அது ரொம்பவே பொறுப்பாக, அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதோட மரத்துக்கு எல்லாம் டெய்லி தண்ணி ஊற்றவும் உரம் போடவும் ரொம்ப அருமையாக பார்த்துக்கிறோம். அதோட கடின உழைப்பால் தான் அந்த வாழை மரத்தில் இருக்க பழங்கள் எல்லாம் வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் பார்த்து அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அதோட குழந்தை குருவி கேட்குது, அம்மா அம்மா, நம்ம தோட்டத்தில் அழகழகா நிறைய வாழைப்பழங்கள் பழுத்து அழகா இருக்குமா. இந்த எல்லா பழங்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த குட்டி குருவி கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, இதை எல்லாத்தையும் பறித்து பக்கத்தில் இருக்க சந்தைக்கு போய் விற்று அதில் வர பணத்தில் தான் நீ பெரியவளை ஆனோன்னே அந்த பணத்தை வச்சு படிக்க வைப்பேன் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அப்போது அந்த குழந்தை குருவி சொல்லுது, அப்படியா, இதெல்லாம் எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குருவி அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த சிண்டு குருவி அங்கே இருக்கிற வாழைப்பழங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன கடையை வச்சு அதுவும் அதுபோட குழந்தையும் அந்த வாழைப்பழங்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்படியே இவங்க வாழைப்பழத்தோட வியாபாரம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் பக்கத்து காட்டில் இருந்து சேது கழுகுன்னு ஒன்று இந்த சிண்டு குருவியோட தோட்டத்துக்கு வருது. அந்த சேது கழுகு கேட்குது, ஹே குருவி, நான் பக்கத்து காட்டுல ஒரு பெரிய பழக்கடை வச்சிருக்கேன். எனக்கு உன் தோட்டத்துல இருந்து வாழைப்பழங்கள் தேவைப்படுது. நீ ஒரு கூட வாழைப்பழம் எவ்வளவு விற்கிற அப்படின்னு அந்த சேது கழுகு கேட்குது. அதுக்கு அந்த சிண்டு குருவி, ஐயா, நான் ஒரு கூட வாழைப்பழத்துக்கு 50 ரூபா விற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பழங்கள்லாம் ரொம்ப தரமாகவும் நல்ல உரங்கள் போட்டு வளர்க்குறேன் ஐயா. அப்படியா? அப்ப சரி, நான் நாளைக்கு என்னோட கடையில வேலை பார்க்குற வேலையால அனுப்புறேன். நீ ஒரு பழ கூட அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடு. சரி ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் வேலையால் நாளைக்கு அனுப்புங்க. நான் ஒரு கூட வாழைப்பழத்தை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சிண்டு குருவி சொல்லுது. அடுத்த நாள் விடியுது. அப்போது அந்த சேது கழுகு அந்த ராமு காகத்தை கூப்பிட்டு இப்படி சொல்லுது, பக்கத்து காட்டுல சிண்டுன்னு ஒரு குருவி வாழைப்பழ வியாபாரம் பண்ணுது. நீ அதுகிட்ட போய் ஒரு கூட பழங்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராமு காகம் சிண்டு குருவியோட தோட்டத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்கு. சிண்டு குருவியோட தோட்டத்துக்கு போயிருச்சு. ராமு காகம் சிண்டு குருவிகிட்ட கேட்குது, ஏ குருவி, நேற்று என்னோட முதலாளி இங்கே வந்தாரா? ஆமாம் காகமே, நேற்று உங்கள் முதலாளி வந்தார். ஒரு கூட நிறையா வாழைப்பழங்களை என்னோட வேலையாளிட்ட கொடுத்து விடுன்னு சொன்னார். ஆ, அது நான் தான். என் முதலாளி உன்கிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னார். இந்தா அந்த பழத்துக்குரிய காசு அப்படின்னு ராமுக்காகவும் சிண்டு குருவிக்கிட்ட பணத்தை கொடுக்குது. அப்புறமா அந்த ராமுக்காகவும் அந்த பழங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகுது. போய்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த வாழைப்பழத்தோட வாசம் அந்த ராமுக்காகத்தை ரொம்ப பசியை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மரத்துக்கிட்ட அந்த கூடையை வச்சுக்கிட்டு உட்காந்து யோசிக்குது. இந்த பழத்தோட வாசம் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஐயோ, சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு அந்த காகம் யோசிக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டா என்ன நம்ம முதலாளிக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த டேஸ்ட் அடித்த உடனே அந்த காகம் அந்த பழக்கூடையில் இருக்கிற 10 வாழைப்பழங்களையும் சாப்பிட்ருது. அப்புறமா அந்த கூடையை எடுத்துக்கிட்டு அது முதலாளி இருக்கிற கடையை நோக்கி அந்த ராமுக்காகவும் போய்கிட்டு இருக்கு. உடனே அந்த சேது கழுகு கூடை எல்லாத்தையும் பார்க்குது. கூடை எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த சேது கழுகு கேட்குது, என்ன ராமு, கூடையில இருக்கிற பழங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை முதலாளி, எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த குருவி கொடுத்த பழங்களை நான் அப்படியே உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். அந்த குருவி மொத்தமே இவ்வளோ வாழைப்பழங்கள் தான் எனக்கு கொடுத்துச்சு. அந்த சேது கழுகு சொல்லுது, ஓ அப்படியா, சரி, வா வந்து வியாபாரத்தை கவனி அப்படின்னு சொல்லுது. அந்த காட்டில் இருக்கிற
எல்லா பறவைகளும் வந்து அந்த சிட்டுக்குருவியோட வாழைப்பழத்தை தான் கேட்குதுங்க. அந்த வாழைப்பழம் இருக்கா, அது ரொம்ப சுவையா இருந்துச்சு, எங்க எல்லாருக்கும் அந்த வாழைப்பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குருவிகளும் பறவைகளும் அந்த வாழைப்பழத்தை தான் கேட்குதுங்க. இதனால நம்ம சேது கழுகுக்கு ரொம்ப அதிக வியாபாரம் நடந்து பணங்கள்லாம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. விடிஞ்ச உடனே எப்பயும் போல் ராமுக்காகவும் சிட்டுக்குருவியோட தோட்டத்துக்கு போய் பழங்கள் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கு. வாங்கிட்டு அந்த ராமுக்காகவும் எப்பயும் போல் ஒரு மரத்துக்கடியில் இருந்து பழங்களை சாப்பிடுது. எப்பயும் போல் இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராமுக்காகவும் 5 பழத்தை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது. அப்புறமா அந்த கூட நிறைய இருக்கிற பழங்களை எடுத்துக்கிட்டு அது முதலாளி கடைக்கு போகுது. பல கூடையை பார்த்த உடனே அந்த சேது கழுகு கேட்குது, என்ன ராமு, நேத்தை விட இன்னைக்கு பழம் ரொம்ப குறைவா இருக்கே, என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ராமுக்காகவும் சொல்லுது, முதலாளி, நான் அந்த சிட்டுக்குருவி கொடுத்த பழங்களை அப்படியே தான் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். வியாபாரத்துக்கு வேற ரொம்ப நேரம் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமாக பறந்து வந்தேன். அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது முதலாளி, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ராமுக்காகவும் சொல்லுது. ஆனால் அந்த சேது கழுகுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, நீ வந்து கடையில் வியாபாரத்தை பாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு சிண்டுவோட தோட்டத்துக்கு போகுது. சேது கழுகை பார்த்த உடனே சிட்டுக்குருவி, வாங்க கழுகு அண்ணே, உங்களோட பழங்களை எல்லாத்தையும் உங்களோட கடையில் வேலை பார்க்குற அந்த காகத்துக்கிட்ட நான் கொடுத்து விடுறேன், பழங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சிட்டுக்குருவி கேட்குது. அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது, அதெல்லாம் சரி சிண்டு, உன்னோட பழங்கள்லாம் நல்ல வியாபாரம் ஆகுது. ஆனா நேத்து கொண்டு வந்த பழங்களோட அளவு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதை விட இன்னைக்கு கொண்டு வந்த வாழைப்பழங்களோட அளவு ரொம்ப அதை விட கம்மியா இருக்கு. என்ன காரணம்? நீ பேசினபடி எனக்கு ஒரு கூட வாழைப்பழத்தை நீ தரவே இல்லை அப்படின்னு சேது கழுகு சொல்லுது. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லுது, கழுகு அண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நான் அந்த கூட நிறைய பழங்களை நான் நிரப்பி தான் கொடுத்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதையுமே குறைவாகவே வைக்கல. அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது, சரி சரி, கூடிய சீக்கிரத்துல அந்த குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு அது கடைக்கு போய்கிட்டு இருக்கு. அது மனசுலயும் ஒரே குழப்பம், யாரு தான் அந்த குற்றவாளின்னு தெரியலையே, அந்த காகமா இல்லை இந்த குருவியா அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுக்கிட்டே அது கடைக்கு போகுது. அது அதோட கடைக்கு போய் பல வியாபாரங்களை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் விடியுது. அப்போது அந்த சேது கழுகு அந்த ராமு காகத்துக்கிட்ட போய், சிட்டுக்குருவி தோட்டத்துல போய் பழங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுது. அந்த ராமு காகமும் வழக்கம் போல் சிட்டுக்குருவியோட தோட்டத்துக்கு பழங்களை வாங்க போகுது. அப்போது அந்த சேது கழுகு இந்த காகம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு அந்த சேது கழுகு பின்னாடியே போகுது. அந்த ராமுக்காகவும் அந்த சிட்டுக்குருவி கிட்ட சொல்லுது, சிட்டுக்குருவி எப்பயும் போல இல்லாமல் ஒரு பல சீப்பு எக்ஸ்ட்ராவே வை, எங்கள் முதலாளி தான் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே சிட்டுக்குருவி சரின்னு சொல்லிட்டு ஒரு பல சீப்பை எக்ஸ்ட்ராவே வைக்கிது. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த சேது கழுகு மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போது அந்த பழங்களை எடுத்துட்டு எப்பயும் போல் அந்த காகம் அதோட காட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது போய்கிட்டு இருக்கும் பொழுதே எதிர்த்தாப்புல ராமுவோட மனைவி வந்துச்சு. என்ன ராணி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க? ராமு, நான் என்னோட அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த ராமு கேட்குது, ராணி, உனக்கு பசிக்குதா? வாழைப்பழங்கள் எதுவும் சாப்பிட்றியா? இந்த தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீ வேணா சாப்பிட்டு பார்க்குறியா? அதுக்கு அந்த ராணிக்காகம் சொல்லுது, ராமு, இந்த பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா உங்கள் முதலாளி கண்டுபிடிச்சிட மாட்டாரா? அதுக்கு அந்த ராமுக்காகம் சொல்லுது, இல்லை இல்லை, என் முதலாளி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, இதில் பழங்கள் குறைஞ்சா கூட என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த 2 காகங்களும் அந்த வாழைப்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து அந்த சேது கழுகு பார்த்துக்கிட்டே இருக்குது.
அப்புறம் அந்த சேது கழுகு மெதுவாக கீழே இறங்கி வந்து அந்த 2 காகங்களுக்கு முன்னாடியும் கம்பை வச்சுக்கிட்டு நிற்கிது. அதை பார்த்து அந்த 2 காகங்களும் ரொம்ப பயந்து போய் நிற்கிதுங்க. அப்போது அந்த சேது கழுகு கேக்குது, ராமுக்காகமே, இதனாலதான் நீ கொண்டு வர பழங்கள் எல்லாம் குறையுதா? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்படின்னு சேது கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காகவும், முதலாளி ஐயா, இன்னைக்கு தான் நான் முதல் முறையா இந்த வாழைப்பழங்களை ருசி பார்க்குறேன். இன்னைக்கு தான் தவறு நடந்து போச்சு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அப்போது அந்த ராணிக்காகவும் சொல்லுது. ஆமாம் முதலாளி ஐயா, நானும் இன்னைக்கு தான் இந்த பழத்தையே சாப்பிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் 2 பேரையும் மன்னிச்சு விட்டுருங்க. அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப அழுகுதுங்க. அதுக்கு அந்த சேது கழுகு சொல்லுது. ராமுக்காகமே, இனிமேலும் நீ சொல்ற பொய்யெல்லாம் என்னால நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. நீ பண்ண இந்த பெரிய தப்புக்கு என்னோட கடையில நீ 1 மாசம் சம்பளமே இல்லாம வேலை பார்க்கணும். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அது கொண்டு வந்த அந்த குச்சியை எடுத்து அந்த 2 காகங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடித்த உடனே அங்கேருந்து அந்த ராணிக்காகவும் பறந்து வேகமாக போயிருச்சு. அப்புறம் அந்த சேது கழுகு அந்த ராமு காகத்தை அது கடைக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம மேலே ஒருத்தவங்க நம்பிக்கையாக இருந்தால் அந்த நம்பிக்கையை நம்ம கடைசி வரை காப்பாற்றணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலில் வர வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஓகே குட்டீஸ், பாய்.